Hello viewers. இந்த வீடியோல நான் கன்சிடரேஷன் பத்தி எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கன்சிடரேஷன் அப்படிங்கிறது சம்திங் இன் ரிட்டர்ன். The persons, two persons are exchanging something in return. அதுதான் வந்து கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ட்டர் சிஸ்டம் கூட கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்சிடரேஷன் ஃபுல்லாவே நான் ஒரு எக்ஸாம்பிள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட சைக்கிளை நான் உங்ககிட்ட விற்க போறேன் அப்படின்னா நீங்க அதுக்காக எனக்கு 5,000 பணம் கொடுக்குறீங்க. I'm selling my cycle for rupees 5,000 அப்படிங்கிறது 5,000 is consideration to me and cycle is consideration for you. Consideration அப்படிங்கிறது something in return, something in exchange. It should not be equal in terms of value. அது வந்து it should not be in terms of money-ஆ தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஈக்குவல் வேல்யூவா தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எதையோ ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு நம்ம வாங்குறோம் அப்படின்னா that is called a consideration. That is something is a price of the promise அப்படின்னு சொல்லலாம். Otherwise it is called something in return. இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா quid pro quo அப்படின்னு சொல்றாங்க. இதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். A agrees to sell a house to B. A வந்து B கிட்ட 1 lakhக்கு தன்னோட ஹவுஸை விற்கிறான். அப்ப ஒருத்தனுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு அங்க வந்து ஹவுஸ் அப்படிங்கிறது கன்சிடரேஷன், இன்னொருத்தனுக்கு 1 lakh அப்படிங்கிறது கன்சிடரேஷன். That is something in they are exchanging something in return. That is called consideration. Essential legal rules for a valid consideration. எப்போ வந்து ஒரு கன்சிடரேஷன் வந்து வேல்யூ ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, when a consideration becomes valid அப்படின்னு கேட்டீங்கன்னா, if it satisfy the following points. First one பாத்தீங்கன்னா, consideration must move at the desire of the promiser. Consideration அப்படிங்கிறது promiser கிட்ட இருந்து மூவ் ஆகணும். For example, there are two persons are there. One is called a promiser, another one is called a promisee. Consideration must always move at the desire of the promiser. என்னோட விருப்பத்தோட அந்த கன்சிடரேஷன் அப்படிங்கிறது போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறேன், இப்போ திடீர்னு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்னா யாரோ ஒரு அன்னோன் பர்சன் இமிடியேட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதர்வைஸ் வந்து தே அட்மிட்டட் மீ இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ அதை நான் அந்த கான்சியஸ் வந்தோடனே இல்லை என் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க எதுவும் நம்ம கிட்ட டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. they are not demanding any payment from us. நம்ம கிட்ட இருந்து எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. பட் we are paying something. ஏன்னா அவங்க ஹியூமனிட்டி பேசிஸ்ல they are rendering some service to us அப்படின்னா we are paying something to them. it is not in terms of money. அது பணம் மூலியமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இமீடியட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேரண்ட்ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து உங்களுக்கு டைம் இருக்கப்போ வந்து பாருங்க, we are offering some employment opportunity, job opportunity to that person. எப்போ உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்ன வந்து பாருங்க. அதர்வைஸ் we are giving some money to them. மணி கொடுத்தா அது அவ்வளவு நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு ஹெல்ப் நம்ம திரும்ப கொடுக்குறோம் இல்லையா. தட் இஸ் consideration must move at the desire of the promiser. நீங்க வந்து கேட்க முடியாது, நான் வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மளா வந்து விருப்பப்பட்டு what we decided to give, we are because he is rendering some service அப்படிங்கறனால we give something in return to that person. That is called consideration must move at the desire of the promiser. என் சைட்ல இருந்து நானா விருப்பப்பட்டு ஏதாவது ஒண்ணு அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா that is called, it is one of the essential elements of a valid consideration. It should be always must move at the desire of the promiser. ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. A வந்து A sees B's house on fire and helps in extinguishing it. A வந்து B ஓட வீடு ஃபயர் ஆயிருக்கு, அதனால B ஓடி வெளியே ஹெல்ப் பண்ணுங்கன்னு யாரும் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அதை பார்த்துட்டு A voluntarily come forward and he helps B to extinguish the fire. அதே நேரத்துல A வந்து என்ன கேட்க மாட்டான், வீட்டை நான் உங்க வீட்டை வந்து இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. So this incident leads to some good rapport between A and B. They become a good friends. அதுக்கப்புறம் B A கேப்பது ஹெல்ப் தேவைப்படுச்சு அப்படின்னா immediately B will help A. Otherwise immediately he is giving some money to A, whatever it may be. It leads to some good rapport between two persons and they are giving something in return. அதை exchange பண்ணிப்பாங்க. So Mr. A sees B's house on fire and helps in extinguishing it. B did not ask help from A, and at the same time, A also cannot demand any payment for rendering services to B. அவங்களும் எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. So the consideration, B பார்த்து என்ன பண்ணுவான், எப்பயாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவான் A. So the consideration must move at the desire of the promiser. Here promiser அப்படிங்கிறது B. Consideration may move from the promisee or any other person. Consideration அப்படிங்கிறது
ஒருத்தவங்களுக்கு ப்ராமிசிட்டே தான் வரணும்னு கிடையாது. இட் மே மூவ் ஃப்ரம் எனி ஆஃப் ஹிஸ் நெய்பர்ஸ்ல இருந்து வரலாம். அதர்வைஸ் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ். எப்படி வந்தாலும் இட் இஸ் a valid consideration. நான் சொல்லியிருக்கேன் இந்த கன்சிடரேஷன்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இது பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சைக்கிள் நான் உங்ககிட்ட விற்கிறேன். அதுக்கு நீங்க எனக்கு 5000 கொடுக்குறீங்க. என்னோட சைக்கிள் உங்ககிட்ட நான் டெலிவர் பண்ணிட்டேன். ஆனா உங்ககிட்ட அந்த நேரம் 5000 இல்ல அப்படிங்கறனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த 5000 எனக்கு பே பண்ணலாம். எனிஹவ் இட் இஸ் a valid consideration. சப்போஸ் அந்த சைக்கிள்ல வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது இல்ல ஏதாவது டேமேஜ் இருந்தது அப்படின்னா தட் நீங்க என்ன பண்ணலாம்னா என் பேர்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். யூ ஆர் த ப்ராமிசி பட் த மணி இஸ் பேட் பை எனி தேர்ட் பர்சன். But promisee is having the right to file a case in the name of the promisor and he is having the right to claim damages from the promisor. என் பேர்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி என்கிட்ட இந்த டேமேஜஸ் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? கன்சிடரேஷன் மூவ் ஃப்ரம் த ப்ராமிசி. உங்ககிட்ட இருந்து அந்த 5000 வரலாம். அதர்வைஸ் ஆர் எனி அதர் பர்சன் ஃப்ரம் யுவர் சைட் உங்களை சார்ந்தவங்க கிட்ட இருந்து எனக்கு அந்த 5000 வரலாம். இன்கேஸ் அப்படி வந்தா கூட the promisee is having the right to file a case in the name of the promisor. நீ பணம் கொடுக்கலையே நீ என் பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. ஓகேவா? அடுத்தது கன்சிடரேஷன்ஸ் இன்டு பாஸ்ட், பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர். First one is past consideration. Past consideration அப்படிங்கிறது the consideration which is given for the work which is already completed. நான் உங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறேன் ஏன்னா அந்த ஒர்க்கை நீங்க ஆல்ரெடி முடிச்சு கொடுத்துட்டீங்க. முடிச்சதுக்காக I'm giving some consideration to you. So the work completed without any contract between us. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த கான்ட்ராக்டும் இல்ல. Without expecting anything from me. என்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம you did some work for me. எனக்காக நீங்க ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க. என்கிட்ட இருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம என் சைட்ல இருந்து நீங்க எதுவுமே எதிர்பார்க்காம you did some help for me. That is called past consideration. ஆனா அதுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்னு கொடுக்குறேன் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒரு பணமோ ஏதோ ஒன்னு I'm rendering something to you. That is called past consideration. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பர்ஸோ இல்ல ஒரு பேக்கோ இருக்குது. அந்த பேக் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டோட சேர்த்து ஒரு வாட்ச் இருக்குது. நீங்க இமிடியேட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த பேஸ் ஆஃப் த அட்ரஸ் given in the ID card, immediately return the goods to the concerned owner. அந்த ஓனர் கிட்ட அந்த வாட்ச் வந்து சேர்ந்துரும். இப்போ என்கிட்ட அந்த வாட்ச் வந்து சேர்ந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? the work is already completed without having any contract between you and me. உங்களுக்கு எனக்கும் எந்த கான்ட்ராக்டும் இல்ல. with you are also not expecting anything from me. நீங்க வந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி செய்யல. ஆனா நான் என்ன பண்றேன்? என் வாட்ச், என் ஐடி கார்டு இல்ல என் சர்டிபிகேட், என் ஐடி கார்டு என்கிட்ட சேர்த்துக்காக I'm giving some ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு 500 rupees or 1000 rupees இல்ல வேற ஏதாவது ஒரு ஹெல்ப் இல்ல ஏதாவது ஒரு gift நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா that is called a past consideration. The consideration which is given for the work which is already completed without any expectation, that is called a past consideration. இல்ல கொடுத்திருக்கேன். A found B's purse and gave it to him. B promised to give ₹100 as a reward. Here for B's promise, the act of A is finding B's purse in the past consideration. Purse கொண்டாந்து சேர்த்ததுக்காக he is giving ₹100. Next one is present consideration. Present consideration அப்படிங்கிறது consideration which moves simultaneously on both sides. இப்போ நம்ம வந்து ஒரு grocery shopக்கு போறோம். grocery shopல போய் groceries வாங்கிக்கிட்டு இந்த கையில ₹1000 கொடுப்போம். அப்போ both the things are moved simultaneously, not on the basis of credit. Credit sales வந்து present consideration வராது. Credit sales அப்படிங்கிறது என்னது? We buy the goods on a credit but settle the amount only in future. அப்போ ஒரு சைடு மட்டும் தான் goods வந்திருக்கு, இன்னொரு சைடு பணம் போகல. So இந்த கையில goods வாங்கிட்டு இந்த கையில பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா that is called present consideration because here both the things are moved simultaneously. Example, cash sales. Cash sales na the goods sold on the goods sold out for cash. Goods vaangittu cash kuduthirukkom. So the goods is sold out for cash. That is called present consideration. Next one is future consideration. Future consideration அப்படிங்கிறது இன்னும் goodsum கை மாறல, பணமும் கை மாறல. நான் என்ன சொல்லிருக்கேன்? என் சைக்கிளை வந்து next week நீங்க எடுத்துக்கோங்க, அந்த next week எனக்கு ஒரு 5000 transfer பண்ணிடுங்க. The consideration from one party to other is to pass subsequently. That is, will enter into the contract only in the forthcoming periods. இனிமே தான் நம்ம அந்த கான்ட்ராக்ட்ல என்டர் ஆக போறோம். So it is called future consideration. அதுக்கு இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். Next, essential elements. Consideration need not be adequate. எப்போதுமே ஒரு consideration adequate இருக்கணும் கிடையாது. It should be something in return.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு ஆட்டோல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. நம்மளோட லேப்டாப்பை நம்ம மறந்து ஆட்டோலயே வச்சுட்டு வந்துடுறோம். ஆட்டோ டிரைவர் என்ன பண்றா அப்படின்னா அந்த லேப்டாப்பை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. the value of the laptop பாத்தீங்கன்னா around 91,000 or 95,000 இருக்கு or 75,000 இருக்கு. இமிடியேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மிஸ் ஆன லேப்டாப் நம்ம கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு we are giving just 500 rupees or 1,000 rupees to the auto driver for his genuineness. இப்ப வந்து அப்ப 95,000 வேல்யூ உள்ள குட்ஸ் தான் அந்த ஆட்டோ டிரைவருக்கு கொடுக்கணும்னு கிடையாது. It should be something. It need not be adequate. அது வந்து it should not be not equal to that of the value of the goods. அப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. 500 rupees or 1,000 rupees நம்ம தான் என்ன even 10 rupees கொடுத்தா கூட that is called a valid consideration. So the consideration is something written. The consideration need not be adequate. So the inadequate consideration பாத்தீங்கன்னா this 10 rupees consideration even 10 rupees கொடுத்தா கூட it should be a valid one. The contract becomes a valid contract. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். Next one examples கொடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க. Next one, consideration must be real and not illusory. Consideration should be always a real one in the eyes of law. It should not be illusory. அதாவது it should both the persons are not having any intention to cheat the another one. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு ஒரு 1 lakh பணம் கொடுங்க, இல்ல ஒரு 10 lakhs பணம் கொடுங்க, உங்க இறந்து போன உங்க குழந்தைய வந்து திரும்ப உயிரோட கொண்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா that is it is not real. It is an அது வந்து ஒரு வேலிட் கன்சிடரேஷன் இருக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், 10 lakhs பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவான். அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்களை உயிரோட கொண்டு வர முடியுமா, செத்து போனவங்களை கொண்டுட்டு வர முடியாது. So the consideration should be always complete and real and valuable in the eyes of law. It should not be illusory. Where the consideration is physically impossible. Is it possible to ஒரு இறந்து போனவங்களை வந்து உயிரோட கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது it is highly impossible. அப்படி கொண்டு வரேன்னு சொன்னா it is not a real one. A promised to put lives in the dead bodies of B's sons for rupees 50,000. இது வந்து possible. The agreement is void. Void is nothing but invalid because of the physical impossibility of the performance. Is it possible? அது வந்து கொண்டுட்டு வர முடியுமா, முடியாது. அப்ப அது என்னன்னு சொல்றாங்கன்னா the agreement is said to be invalid contract. Consideration must be always lawful in the eyes of law. Consideration அப்படிங்கிறது எப்போதுமே lawful இருக்கணும். lawful அப்படின்னா என்னது, ரியல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ போய் அவனை கொண்டுட்டு வந்துரு, உனக்கு ஒரு 10 lakhs கொடுக்குறேன் அப்படின்னா, கொல்றது அப்படிங்கிறது it cause some injury to another person அப்படிங்கிறது it is not a valid contract. அதுக்காக நான் கொடுக்கக்கூடிய பணமும் it is not a valid consideration. அந்த மாதிரி பண்ணுனா it should not be. ஏன் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ அவனை கொண்டுட்டு வந்துட்டு உனக்கு ஒரு 10 lakhs தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீயும் போய் அவனை கொண்டுட்டு வந்துடுற, ஆனா நான் அவனை ஏமாத்திடுறேன். You can't file a case in the name of the person. நீ என் பேர்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. கேஸ் ஃபைல் பண்ணா நீ என்னன்னு போய் ஃபைல் பண்ணுவ, அவன் என்ன கொல்ல சொன்னா 10 லட்சம் தரேன்னு சொன்னான், அங்கேயே அந்த கான்ட்ராக்ட் வந்து இன்வாலிட் ஆகும். அப்ப 2 பேருமே மாட்டிப்பீங்க. அப்போ the consideration must be always lawful in the eyes of law. எப்போதுமே தப்பான ஒரு வழிக்காக கொடுக்கக்கூடிய consideration does not become a valid consideration. அது valid consideration இருக்காது. The consideration to your promise must be always lawful. ஓகேவா? நெக்ஸ்ட் consideration may be either positive இருக்கலாம், otherwise it is a negative. இந்த நெக்ஸ்ட் வீடியோல ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் வந்து வீடியோவா கொடுத்திருக்கேன். அதை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.